அடுத்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியா மேட்ச் ஒன்று பெரிய மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணதை இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான உண்மை காரணம்ன்றது ஃபுல் டீட்டில் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கெவின் ஓவன்ஸ் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து என்ன பேச ஆரம்பிப்பாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கடந்த நான் 25 வருஷமாக ரெஸ்லிங்கில் செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். என்னால் இது வரைக்கும் என்ன கொடுக்க முடியுமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அனைத்தையுமே கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கு இப்போ முக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கடந்த 4 மாதமாக நான் ஒரு இன்ஜுரியில் இருக்கிறேன். அதுக்கு இப்போ சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த ரெஸ்ல்மேனியாவில் நான் மேட்ச் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கெவின் ஓவன்ஸ் ஒரு பிக்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டன் வந்திருப்பாரு. ராண்டி ஆர்டன் வந்தாலும் கெவின் ஓவன்ஸ் அப்படியே அந்த இடத்துல இருந்து ராண்டி ஆர்டனை பார்த்துட்டு அந்த இடத்துல சைலண்டாக கிளம்பிடுவாரு. ராண்டி ஆர்டனால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னு நிக்கில் ஆர்டஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் உங்களுக்கு சாரி இப்பொழுது ரெஸ்ல்மேனியா மேட்ச் கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னோன்னே கடுப்பான ராண்டி ஆர்டன் நிக்கில் ஆர்டஸை போட்டு அடிச்சிருப்பாரு. இந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். இந்த சம்பவம் இது ஸ்டோரி லைனா இல்லை உண்மையிலே கெவின் ஓவன்ஸ் இப்போதைக்கு WWE குயிட் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நம்ம உண்மையாக தெரிஞ்சுக்கலாம். இதற்கான உண்மை காரணம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ராண்டி ஆர்டனோட தாண்டிக்கலாம். ராண்டி ஆர்டன் ரொம்ப நாள் இன்ஜுரி ஆகி போனதுக்கே காரணம் கெவின் ஓவன்ஸ் போட்ட பெயில் டிரைவ் காரணமாக தான், பேக்கேஜ் பெயில் டிரைவ் போட்டது காரணமாக தான். ஆனால் அதுக்கு முன்னாடி கெவின் ஓவன்ஸ் பயங்கரமாக ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இது வரைக்கும் ரொம்ப காலமாக ஸ்டோரி லைனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். கோடி ரோட்ஸோட அந்த ஸ்டோரி லைனில் கெவின் ஓவன்ஸ் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கோடி ரோட்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கிறதுக்கு காரணமே கெவின் ஓவன்ஸோட அந்த வில்லத்தனத்தில் தான் கோடி ரோட்ஸ் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனார். ஆனால் ராயல் ரம்பிள் நடைபெற்ற மேட்ச்லேயே கெவின் ஓவன்ஸ் அடிபட்டு அலபாமா பாம்புன்னு ஒன்று போடுவார் கோடி ரோட்ஸ். அந்த கோடி ரோட்ஸ் போட்டதுலேயே கெவின் ஓவன்ஸ் அடிபட்டு தலை 2 லேடருக்கு நடுப்புற மாட்டிக்கும். லேடருக்கு 2 அந்த ஏற இடத்துக்கிட்ட தலை மாட்டிக்கும். பயங்கரமாக இருக்கும். ராயல் ரம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம் கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னு. கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டோடனே கன்கஷன் நிலைமைக்கு போயிருக்காரு. செமிசைன் பேசணுன்னே கெவின் ஓவன்ஸ் அப்படியே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் செமிசைனை கெவின் ஓவன்ஸ் அடித்து அது எலிமினேஷன் சாம்பர்லேயே விளையாண்டுருப்பாங்க. அந்த மேட்ச் ஒரு பெரிய மேட்ச், டேஞ்சரான மேட்சாக தான் இருந்துச்சு. செமிசைனோட நடைபெற்ற எலிமினேஷன் சாம்பியன்ல கெவின் ஓவன்ஸுக்கு பயங்கரமாக அடிபட்டுச்சு. கெவின் ஓவன்ஸ் ஜெயிச்சாலும் அந்த மேட்ச் பயங்கரமாக அடி வாங்கினார். அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டனோட ரெஸ்ல்மேனியா மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரெஸ்ல்மேனியா வரைக்கும் வருவார்ன்ற மாதிரி இழுத்துட்டு வர பார்த்தாங்க. ஆனால் கெவின் ஓவன்ஸ் எல்லாம் முடியல. ஏன்னா ஸ்டோரி லைனில் பங்கேற்கவே இல்லை. 2 பேரும் பேரல் பண்ணிக்கவே இல்லை. 2 பேரும் அடிச்சிக்க ஆரம்பிக்கவே இல்லை. செமிசைன் ஸ்டோரி லைன்லையும் கூட அடிச்சிக்கவே ஆரம்பிக்கவே இல்லை. 2 பேரும் சும்மா சாதாரணமாக தான் அடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப பவராலாம் காமிக்கல. மேட்ச்சில் மட்டும்தான் பயங்கரமாக அடிச்ச மாதிரி காமிச்சாங்க. கெவின் ஓவன்ஸ் முடியாமல் தான் மேட்ச் விளையாடுறது கிளியராகவே தெரிஞ்சு. இப்போ கெவின் ஓவன்ஸ் அஃபிஷியலாகவே பயங்கரமான இன்ஜுரி அந்த இன்ஜுரிக்கு கழுத்தில் ஏற்பட்ட இன்ஜுரிக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெரியும் அவர் ரிசல்ட் பண்ண முடியாதுன்னு. இப்போதைக்கு அவர் இப்போ WWE விட்டு ரெஸ்ல்மேனியா விட்டு அவர் வரப்போறது கிடையாது. ரெஸ்ல்மேனியாவுக்காக அவர் கன்ஃபார்ம் பண்ண மேட்சிங் இப்போ WWE கேன்சல் பண்ணாங்க. இதுக்கான உண்மை காரணம் கெவின் ஓவன்ஸுக்கு ஏற்பட்ட இன்ஜுரி. கெவின் ஓவன்ஸுக்கு இன்ஜுரி இருக்குன்றது நம்ம ஒவ்வொரு வாட்டி கெவின் ஓவன்ஸை பற்றி பேசும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் மேட்ச் விளையாடும் போது. ஆனால் WWE தான் புஷ் பண்ணி கெவின் ஓவன்ஸ் இந்த அளவுக்கு. என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் சர்ஜரி பண்ணி சக்ஸஸ் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக ரிசல்ட் பண்ணலாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா மேபி 2026 ராயல் ரம்பிளில் கெவின் ஓவன்ஸ் அப்பீரியன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வரைக்கும் கெவின் ஓவன்ஸ் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய லாங் ரெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட ரெஸ்ட் எடுக்க போறா அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்க. அதனால இந்த வாட்டி ராண்டி ஆர்டனுக்கு ரெஸ்ல்மேனியா மேட்ச் இப்போதைக்கு கிடையாது. ராண்டி ஆர்டனுக்கு வேற ஏதாவது மேட்சை போட்டு WWE ஆட் பண்ணுவாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு கெவின் ஓவன்ஸுக்கு பயங்கரமான இன்ஜுரி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Thanks for watching.